أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சூரத்து நஹல் 97வது வசனத்தில் மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா வஹுவ முஃமின் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்துன் தய்யிபா வலனஜ்ஸி அன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். யார் நல்ல சாலிஹான அமல் செய்திருக்கிறாரோ, அது மூமினான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஈமான் கொண்ட நிலையில் சாலிஹான அமல் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவருக்கு நாம் நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்போம். மேலும் வலனஜ்ஸி அன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்கள் அமல் செய்ததை விட மிக சிறப்பாக இன்னும் அழகாக அவர்களுடைய கூலியை நாங்கள் திருப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நிம்மதியான வாழ்க்கைக்கு 2 நிபந்தனையை போட்டு இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். சூரத்து நஹலினுடைய 97வது வசனத்தில் நிம்மதியான வாழ்க்கை இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நம்மளை எல்லாம் திரும்பி பார்க்க வைக்கிறான். இன்றைக்கு உலகம் முழுக்க நிம்மதியான வாழ்க்கையை தேடி ஒவ்வொரு வழியிலையும் மக்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மனுஷனுக்கு நிம்மதி இல்லாமல் போகுது. அது எப்படி தெரியுது? நிம்மதி இல்லாத வாழ்க்கை இன்றைக்கி அதிகமாகிட்டு இருக்கிறது எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னால், உலகத்தில் இன்றைக்கி ஸ்லீப்பிங் டேப்லெட் ரொம்ப அதிகமாக விற்பனை ஆகிறத வச்சு மனுஷன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்கிறாங்க. அதே மாதிரி WHO ரிப்போர்ட்டின் படி உலகத்தில் 14 செகண்டுக்கு நிமிஷத்துக்கு ஒருத்தர் சூசைட் பண்ணிகிட்டு இருக்கிறார். 14 நிமிஷத்துக்கு ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி 3-4 நிமிஷத்துக்கு ஒருத்தர் உலகத்தில் தற்கொலை முயற்சி செஞ்சு சூசைட் அட்டம்ப்ட் ஆகி தப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன இது அந்த ரிப்போர்ட்டு சொல்லுது. அந்த அளவுக்கு மனிதன் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கிறான். இந்த பிரச்சனை யாருக்கு ஏற்படுது? ரொம்ப வறுமையான நாட்டில், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சோமாலியா, பொஸ்னியா போன்ற நாடுகளில் ஏற்படுதான்னு கேட்டால் இல்லவே இல்லை. இன்றைக்கி உலகமே திரும்பி பார்த்து அங்கே நமக்கு ஒரு குடியுரிமை கிடைக்காதா என்று தவிக்கக்கூடிய அமெரிக்கா, UK போன்ற நாடுகளில் தான் இந்த சூசைட் அட்டம்ப்ட் ஆகிறது, அதே மாதிரி ஸ்லீப்பிங் டேப்லெட் கூடுதலாக விற்பனை ஆகிறது நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ மனிதன் இயந்திர வாழ்க்கை வாழும்போது, புதிய நவீன கண்டுபிடிப்புகளுக்குள்ளே அவன் உள்ளே இறங்கும்போது அவன் ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு உள்ளே ஆகிறான். எதனால் ஆகிறான் அப்படின்னு சொன்னால், இஸ்லாம் அவன்கிட்ட இல்லைங்கிற ஒரு காரணத்தினால தான். ஏன்னா அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் நிம்மதியான வாழ்க்கைக்கு ஒரு வழி இருக்குது, இங்கே வாண்டு கூப்பிட்றான் அல்லாஹ். ஏன்னா இன்றைக்கி நிம்மதியான வாழ்க்கைக்கு என்ன பண்ணுறதுன்னு இசையை கேட்குறான், மது அருந்துறான், டான்ஸி அது இதுன்னு சொல்லி களியாட்டங்கள்ன்னு சொல்லி அதை செஞ்சு பார்க்குறான். என்ன அநியாயமெல்லாம் செய்யலாமோ அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு அங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லி மனிதன் ஏமாளிச்சு போகிறான். அப்போ அதே மாதிரியாக சில யோகா மடங்கள் உருவாக்கப்படுது. சில சாமிகள் என்று சொல்லக்கூடியவங்க அவங்க நாங்கள் நிம்மதியான வாழ்க்கையை தரோம், மனக்கவலைகளை போக்குறோம், எங்களுக்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி உபதேசம் பேசுகிறாங்க. அந்த உபதேசத்தின் மூலமாக அவங்க செய்யக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் DMR தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. டீப் மைண்ட் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு வழி, அவ்வளோதான். இதெல்லாம் செஞ்சுட்டு பார்க்குறாங்க. ஆனாலும் முழுமையாக நிம்மதி அங்கே கிடைக்கிற மாதிரி இல்லை. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அழகாக அடித்து சொல்கிறான்.
மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா, அல்லது ஒரு ஆணோ பெண்ணோ நல்ல அமல் செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் ஓஹோ மூமின், மூமினாக இருந்துக்கிட்டு நல்ல அமல் செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் பல நுஹையன்னவு ஹயாத்தன் தையிபா, அவரை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வைப்போம், நிம்மதியான வாழ்க்கை நாம் அவங்களுக்கு தந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போ நிம்மதியான வாழ்க்கைக்கு மனசில் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் போகிறதுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழி என்ன அப்படின்னு சொன்னால் ஈமான் கொண்டிருக்கணும், நல்ல அமல் செய்யணும். நல்லமல்ங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலில் இருந்தால் தான் அது நல்லமல். நம்ம மனோயிச்சப்படி எனக்கு இது சரியா படலை, இந்த காலத்தில் இது சரியாக வருமா அப்படின்னு நாம் செஞ்சால் அது நல்லமல் கிடையாது. நல்லமல்ங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி தந்தால் அதுதான் நல்லமல். அமல் செய்கிறாங்கள் அப்படின்னு அல்லாஹ் மொட்டையாக சொல்லலை. மன் அமில சாலிஹன் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ், சாலிஹான அமல் செய்கிறவர் அப்படிங்கிறான் அல்லாஹ். சாலிஹான அமல் என்று எது ஏற்றுக்கொள்ளப்படும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தது தான் சாலிஹான அமல். நம்ம மனோயிச்சப்படி நம்மளாக உருவாக்கிக்கிட்டு நாம் சரி கண்டது நல்ல அமலாக இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த வழிகாட்டுதலில் நம்ம இருக்கணும். அதோடு நம்ம ஈமான் கொண்டிருக்கணும். ஈமான் கொள்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 6 விஷயத்தை நம்ம ஈமான் கொள்கிறதாக நம்ம படிக்கிறோம். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ள, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி என்கிறத நம்ம ஈமான் கொள்கிறோம். அல்லாஹ்வை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, விதியை கொண்டு. இந்த ஈமான் கொள்ளுதல் நம்மகிட்ட முழுமையாக இருக்கும்போது உலகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நாம் என்ன செய்ய முடியாது, அதில் துவர்ந்து போய் ஸ்ட்ரெஸ் ஆகி உயிரை விடக்கூடிய அளவுக்கு நம்ம ஆகவே மாட்டோம். அப்போ முதல் விஷயத்தில் நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் என்னன்னு சொன்னால், நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கவலையே இல்லாத, மனுஷனுக்கு பிரச்சனையே இல்லாத வாழ்க்கைக்கு எங்கேயாவது வழி இருக்குமான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம தேட முடியாது. மனுஷனாக பிறந்தா பிரச்சனை கூட வந்து தான் ஆகும். அதை யாராக இருந்தாலும் சரி, நம்ம என்ன ஸ்டேட்டஸில், எந்த இடத்துல, நம்ம என்ன அந்தஸ்தில், எவ்வளோ பெரிய வசதியாக நம்ம இருந்தாலும் பிரச்சனைங்கிறது நம்மளோட வந்து தான் இருக்கும். ஏன்னா அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லிட்டான், ஒல நபுலு அன்னக்கும், கண்டிப்பாக நாங்கள் உங்களை சோதிப்போங்கிறான். அதில் யாருமே மிஞ்ச மாட்டாங்க. ஒல நபுலு அன்னக்கும் பிஷைஇ மினல் ஹவுஃப் வல் ஜூ வ நக்ஸ் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் வ ஸமராத். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்டா, கண்டிப்பாக உங்களை சோதிப்போம். பயத்தால் சோதிப்போம், பசியால் சோதிப்போம், விளைச்சல் சேதத்தால் சோதிப்போம், உயிர் சேதத்தால் சோதிப்போம், பொருளாதார சேதத்தால் சோதிப்போம். நாங்கள் கண்டிப்பாக சோதிப்போம். அப்போ நபியை நீங்கள் என்ன செய்யுங்க, பஷீரி சாபிரி, இந்த சோதனையின் போது பொறுமையாக இருக்கிறாங்களே அவங்களுக்கு நன்மாராயணம் சொல்லுங்கிறாங்க. பொறுமையாக இருக்கணும். அந்த பொறுமையாக இருக்கிறதுக்கு தான் நம்ம நல்லாமல் செய்யணும், ஈமான் கொண்ட நிலையில் அப்படிங்கிறது. அப்போ ஈமான் கொண்டு நல்லாமல் செஞ்சுட்டா நம்ம நிம்மதியாக வாழலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. பிரச்சனைங்கிறது பொருளாதார ரீதியாக வரும், குடும்ப ரீதியாக வரும், பொண்டாட்டி பிள்ளைன்றது வரும், கணவன் மனைவி என்ற பிரச்சனைக்குள்ளால் வரும், சமூகத்தால் வரும், இயற்கை அனர்த்தங்களால் வரும், நம்ம இருக்கக்கூடிய நாட்டினுடைய அரசாங்கத்தால் வரும். எந்த ரூட்டில் வேணுமென்றாலும் பிரச்சனை நமக்கு என்ன செய்யலாம், வரலாம். அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை நாங்கள் விடுவிச்சு கொள்றதுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வழி என்ன, ஈமான் கொண்டு நல்லமல் செய். ஈமான் கொள்றதுல என்ன இருக்குது, ஒவ்வொன்றை பார்த்துடலாமே. நம்ம ஒன்று என்ன, கல்லா கதிரை நம்ம ஈமான் கொள்ளணும். கல்லா கதிரை ஈமான் கொண்டால் பிரச்சனை நம்மகிட்ட இல்லாமல் போய்த்துருமே. கல்லா கதிரை நாங்கள் எப்படி ஈமான் கொண்டு இருக்கிறோம், நம்ம எல்லாருமே கல்லா கதிரை எப்படி ஈமான் கொண்டீங்க, உதாரணம் ஒன்று சொல்லுங்கள். கல்லா கதிருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாட நாட்டத்தில் இல்லாமல் கீழே விழாதங்கிறோம். நம்ம எல்லாருமே அதை சொல்கிறோம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான், ஒமா தஸ்குது மின் பரக்கத்தின் இல்லா யஅலமுஹாங்கிறான். ஒரு இலை கூட அல்லாட நாட்டத்தில் இல்லாமல் கீழே விழாதங்கிறான். சூரா அல் ஹதீத் 22வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபி கிதாபி மின் கப்லி அன் நப்ரஹா. உங்களையும் சரி இந்த உலகத்திலையும் சரி நடக்கக்கூடிய ஒவ்வொரு முசீபத்துக்கள், ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களை எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் எழுதிட்டான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான். அப்போ நமக்கு என்ன நடந்தாலும் முதல்ல நம்ம தலையில் எடுக்கிறது என்ன, அல்லாஹ் எழுதினது நடக்குது, அல்லாஹ் இப்படித்தான் எழுதிட்டான், இதுதான் விதி, இதுதான் கல்லா, இதுதான் எழுத்து, இதுதான் நடக்கணும் என்று அல்லாஹ் நாடிட்டான், இதை நம்ம படைக்கிறதுக்கு முன்னாடியே எழுதிட்டான் அப்படின்னு சொல்லிட்டான். நம்ம என்ன சொல்ல மாட்டோம் தெரியுமா, அப்படி செய்ய இருந்துச்சே, இப்படி பார்க்க இருந்துச்சே, நானாக வந்து தலையில் கொட்டிக்கிட்டேனே,
நான் முட்டாள்தனமான வேலையை பார்த்துட்டேனே, நம்ம மேலே இதை திணிச்சு விட்டாங்களே, இப்படி நடந்து வச்சே, அப்படி நடந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு வார்த்தை வராது நமக்கு. அந்த வார்த்தை தான் நம்மளை ஸ்ட்ரெஸ் ஆக்குது. பாரத்தை நம்ம மேலே போட்டுக்கிட்டால் தான் நமக்கு ரொம்ப வெயிட் ஆகும். நான் போயிருக்கக்கூடாது, நான் அப்படி செஞ்சிருக்கக்கூடாது, நான் அப்படி செய்திருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கத்தான் பிரச்சனை கூடுதலாக வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, வலா தகுல் லவ் ஃபஅல்து கதா வ கதா லகான கதா வ கதா, நான் அப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்குமே, இப்படி செஞ்சிருந்தா அப்படி நடந்திருக்குமென்று மட்டும் சொல்லாத. வலாக்கின் குல் கதரல்லாஹு வ மா ஷா ஃபஅல், நீ என்ன சொல்லு, அல்லாஹ் நாடினா நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டே ஏறிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நாடினது அது அவ்வளோதான். அது என்னுடைய பிள்ளையாகத்தான் தெரியும். நான் தான் அந்த வேலையை செஞ்சிருக்கிறேன், அது செய்ய வச்சது அல்லாஹ் தான். அவ்வளோதான். உன்னை மரக்கடிக்க வச்சிருக்கிறான் அல்லாஹ், உன் கையால் அந்த தவறை செய்ய வச்சிருக்கிறான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பேசக்கூடாது. அல்லாட எழுத்து, அல்லாட நாட்டம், அவ்வளோதான். அதுக்கு தான் கலா கதிர். அது அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சூரா அல் ஹதீத் 23வது வசனத்தில் சொல்கிறான்னு சொன்னா, இன்னதாலிக்கு அலல்லாஹி யஸீர், இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேசானதுங்கிறான். அல்லாஹ்வுக்கு லேசானதுங்கிறான். சொல்லிட்டு என்ன சொல்ல தெரியுமா, லிகைலா தஅஸவ் அலா மா ஃபாத்தக்கும்ங்கிறான். உங்களுக்கு மிஸ் பண்ணி போனதில் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறதுக்காகங்கிறான் அல்லாஹ். உங்களுக்கு மிஸ் பண்ணி போனுச்சே அதில் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறதுக்காக அப்படிங்கிறான். அப்போ நம்ம கவலைப்படாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த கலாக்கதிர் நம்பிக்கை அல்லாஹ் தஆலா நம்ம தந்து அதை அப்படியே அவனே எழுதிட்டேங்கிறான். அல்லா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், உங்களுக்கு ரொம்ப கிடைச்சிதே, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் கிடைச்சிதே, அந்த விஷயத்தை நீங்கள் பெருமை அடிக்காமல் இருக்கிறதுக்குங்கிறான். ரெண்டுமே ஸ்ட்ரெஸ் தான். நம்ம பயோ எழுதுகிறோம், ஒரே தடவையில் பாஸ் ஆகுறோம், ஊர்லேயே ஃபெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகிட்டோம், யூனிவர்சிட்டி போயிட்டோம்னா அவரும் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவார். எல்லாருக்கும் ஃபோன் போட்டு நம்ம ரிசல்ட்ஸ் வந்துட்டு விடிய தூக்கம் வராது, ரிசல்ட்ஸ் வந்துட்டோம் பாரு, நான் அப்படி தான் படித்தேன் பாரு, கண்முழிச்சு படித்தேன்ருவார், நாங்கள் அப்படித்தான் வந்து அந்த 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 பிரச்சனை டைம்லேயே நாங்கள் கிளாஸுக்கு போனோம் பாரு, அவரையே பெருமை பேசிட்டு இருப்பார். அல்லா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும்ங்கிறான்ல. உங்களுக்கு தந்தத்தில் நீங்கள் ரொம்ப பெருமை அடிக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டியும், உங்களுக்கு மிஸ் பண்ணி போனதில் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறதுக்காக வேண்டியும் கலாக்கதிரை நம்புங்கிறான். கலாக்கதிர் என்ன, அல்லாஹ் நாடினா அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ். அஜபன் லிஅம்ரில் மூமின், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அஜபன் லிஅம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய விடயம் ரொம்ப ஆச்சரியமானது. இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், அவனுக்கு வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அவனுக்கு நல்லது தான். வலைஸ ஸாலிக லிஅஹதின் இல்லா லில் மூமின், இது மூமினை தவிர வர எவனுக்கு இந்த பாக்கியம் கிடையாதுங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒரு மூமினுடைய விடயம் ஆச்சரியமோ ஆச்சரியம், அவனுக்கு என்ன நடந்தாலும் நல்லதுதான், நல்லது கெட்டது நடந்தாலும் சரி, சந்தோஷமானது நடந்தாலும் சரி, அவனுக்கு அது நன்மையாக தான் போக போகுது. வலைஸ ஸாலிக லிஅஹதின் இல்லா லில் மூமின், இந்த பாக்கியம் மூமினுக்கு மட்டும்தான் வர, எவனுக்கும் கிடையாது. சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன் அஸாபத்துஹு ஸர்ரா, அவனுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்குது, ஷக்கரல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறான், ஃபகான கைரன் லஹு, நன்மையாக எழுதப்படுது. நல்ல விஷயம் நடந்துட்டா அல்லாஹ்வுக்கு தான் அவன் நன்றி செலுத்துவான், நாங்கள் அப்படி தான் சொல்ல மாட்டான். சொன்னால் அவன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தந்துட்டான், அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் தந்துட்டான், அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு லைஃபை தந்துட்டான், அல்லாஹ் இப்படி ஒரு வெற்றியை தந்துட்டான் அப்படின்னு அவன் அல்லாஹ் தான் புகழப்படுறான், அவனை புகழ மாட்டேங்கிறான். அப்போ அவனுக்கு அது நன்மையாக போயிடுது. வஇன் அஸாபத்துஹு தர்ரா, அவனுக்கு கெட்டது நடந்துட்டு அப்படின்னு சொன்னால் ஷக்கர சபுர, அவன் பொறுமை அடைஞ்சிடறான். கெட்டது நடக்குதுன்னு சொன்னால் அவன் பொறுமை அடைஞ்சிடறான். ஃபகான கைரன் லஹு, அப்போது அவனுக்கு நல்லதாக போயிடுது. பொறுமை அடைஞ்சிட்டான்னு சொன்னால் நன்மையாக போகுது. என்ன பிரச்சனை நடந்தாலும் பொறுமை தான். எதுக்கு நம்ம கவலைப்படணுங்கிறோம். இந்த உலகத்தில் வாழ பிறந்தவர்கள் அல்ல, மாள பிறந்தவர்கள் நாம் பிறந்ததே மரணிப்பதற்காகத்தான், நாம் மரணிப்பது வாழ்கிறதுக்காக. இதுதான் முஸ்லீமுடைய ஒரு தியரி. நம்ம பிறந்தது மவுத்தாகிறதுக்காக, ஆனால் நாங்கள் மவுத்தாகிறது வாழ்கிறதுக்காக. அதுக்கு பிறகு இன்னொரு மரணம் கிடையாது. அந்த வாழ்க்கை என்கிற ஒரு இடம் நிச்சயமானது, நித்தியமானது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும்போது இந்த உலகத்தில் எதை இழந்தோம்? ஒன்றையுமே இழக்கலையே. எல்லாமே நமக்கு திருப்பி கிடைக்கும், எல்லாமே நமக்கு கிடைக்கும். இன்னல்லாஹ லைஸ பில்லாமி லில் இபாத், அல்லாஹ் அடியார்களுக்கு ஒருபோதும் அநீதி செய்ய மாட்டாங்கிறான். அல்லாஹ் பிறக்கும் போதே ஒரு பிள்ளை கண் தெரியாமல் பிறக்குது, பிறக்கும் போதே ஒரு பிள்ளை ஒரு வைரஸ் நோயோடு பிறக்குது, பிறக்கும் போதே நரம்பு தளர்ச்சியோடு பிறக்குது. அப்போ அந்த அல்லாஹ் அநியாயமாக தெரியுமா இல்லையா? இந்த உலகம்தான் வாழ்க்கையாக இருந்தால் பிறக்கும்போது இந்த பிள்ளை அநியாயமாக ஒரு நோயோடு பிறக்குதே, அல்லாஹ் இருக்கானா, கடவுள் இருக்கானா? இந்த இடத்துல தான் நாஸ்திகர்கள் உருவாக்குறாங்க.
இந்த இடத்துக்கு முடிவு செல்ல முடியாததான் மறுமை நம்பிக்கையை, இந்த மறுபிறவி நம்பிக்கையை கொண்டு வராங்க. அதாவது இந்த இடத்துல அவங்களால முடிவு சொல்ல முடியல, இன்னும் பிறக்கும் போதே நோயோட பிறக்குது, அப்போ கடவுளை நம்ம நிந்திக்க இயலாத. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வேறு வழி இல்லாமல் போன ஜென்மத்தில் தவறு பண்ணியிருப்பான் அப்படிங்கிறாங்க. போன ஜென்மம் எல்லாம் கிடையாது, ஒரு ஜென்மம் தான் மனுஷனுக்கு. அவனுக்கு அடுத்த பிறவி மறுமை வாழ்க்கை தான். ஆனால் கடவுள் நியாயமானவர், அல்லாஹ் நீதியாளன். எப்படி நீதியாளன்? இந்த உலகத்தில் பிறக்கும் போதே நோயோட பிறக்கிறான்னா மறுமையில் அதுக்கு கூலியை கொடுத்துட்டு போகிறான். என்ன இப்போ நம்ம தான் பொறாமப்பட போகிறோம், யாரெல்லாம் இப்படி சொர்க்கம் கிடைக்க வேண்டாம், என்னையே பிறக்கும்போது குஷ்டரோகியாக பிறக்க வச்சுக்கலாமே, இப்படி ஒரு பெரிய சொர்க்கம் தருவாயன்னு சொன்னால் நானும் கண் தெரியாதவனா பிறந்திருப்பேனே, யாரெல்லாம் என்னையும் அப்படி ஆக்கியிருக்கலாமே அப்படின்னு மனுஷன் கெஞ்சுவான். அப்போ அல்லாஹ் அநீதி செய்கிறவன் அல்ல. அப்போ இந்த விதியை நாங்கள் நம்பிட்டோம்னு சொன்னால் என்ன இருக்குது கவலைப்படுறதுக்கு? இந்த உலகத்தில் என்னத்தை இழக்க போகிறோம்? நம்ம ரொம்ப போனால் உயிர் தானே போக போகுது, போட்டுமே, அல்லாஹ் மறுமையில் அதுக்கு கூலி கிடைக்க போகுதே, அதை தரப்போகிறானே. அப்போ ஒரு மூமின் கவலைப்படுவானா? அந்த கலாக்காத்த நம்பிக்கை இருந்தால் எவனுக்கு கவலை வரப்போகுது? எவன் இந்த உலகத்தில் மிஞ்ச போகிறான், கெஞ்ச போகிறான்? எவனும் கெஞ்ச மாட்டேங்கிறான், எவனும் கெஞ்ச மாட்டேங்கிறான். அப்போ சஹாபாக்கள் வரலாறுகளை நாங்கள் பார்க்கும்போது, பயான் நிகழ்ச்சிகளை ஹிஸ்ட்ரிகள் சொல்லும்போது, சஹாபாக்கள் தியாகங்கள் சொல்லப்படும் போது, சொண்டாக கிழிக்கப்பட்டார்கள், கொதிக்கிற எண்ணெயில் தள்ளப்பட்டார்கள், நெஞ்சு புழக்கப்பட்டது, கை கால் துண்டிக்கப்பட்டது, அடிச்சே கொன்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மைண்டில் என்ன ஓடுது? மாஷா அல்லாஹ், சொர்க்கத்தில் அவங்களுக்கு எவ்வளோ அந்தஸ்து கிடைக்குங்கிறது. நமக்கு ஒன்று நடந்தா ஏழை முகம் பாருட ரப்பு, அல்லாஹ் அவனுக்கு கண் இல்லையா? யாரா பச்சை பிள்ளையை இப்படி போட்டு செஞ்சுட்டீங்க, நான் எவ்வளோ காலமாக துவா கேட்குறேன், ஒரு துவாவை நீ அங்கீகரிக்கலையே, கௌபத்துல்லாவை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சினேனே யாரா, எனக்கு இந்த நோயை நீக்கலையேங்கிறோம். அப்போ நம்ம என்ன ஈமான் கொண்டு இருக்கிறோம்? நம்ம என்னதான் நடந்தாலும் கூலி இருக்கா இல்லையா, மறுமை இருக்குதா இல்லையா? இங்கே ரொம்ப அடி வாங்கினா அங்கே ரொம்ப கூலி கிடைக்க போகுது, அவ்வளோதான். சஹாபாக்களும் நபிமார்களும் கஷ்டப்பட்டாங்களா இல்லையா? அவங்க தான் உயர்ந்த சொர்க்கத்துக்கு போகிறாங்க. அப்போ நம்ம என்ன யோசிக்கணும்? கலா கதர், மறுமை நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, அல்லாஹ் நீதியாளன், இதெல்லாத்தையும் நாங்கள் ஈமான் கொண்டா நிம்மதியான வாழ்க்கை உண்டா இல்லையா? என்ன கஷ்டங்கிறான். அடுத்தது என்ன? தொழுகையின் பக்கம் விரையங்கிறான். அல்லாஹ் பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப்ங்கிறான். அல்லாஹ்வை தொழுவதில் உள்ளத்துக்கு நிம்மதி இருக்குங்கிறான். திக்ருல்லான்னு சொன்னால் அல்லாஹ்வை நினைவு கூறுதல், தொழுதல், ரெண்டு அர்த்தம் இருக்குது. திக்ருங்கிற வார்த்தைக்கு தொழுகைன்ற அர்த்தம் இருக்குது. நம்ம சூரத்து ஜும்மாவில் ஓதுறோம், ஃபஸ்அஉ இலா திக்ரில்லாஹ், இதா நூதிய லிஸ்ஸலாஹ், தொழுகைக்கு அழைக்கப்படுமாக இருந்தால் ஃபஸ்அஉ இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வின் திக்ரின் பக்கம் ஓடுங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். திக்ருங்கிறது என்ன? இப்போ தொழுகை, தொழுகையில் நிம்மதி இருக்குங்கிறான் அல்லாஹ், தொழுகையில் நிம்மதி இருக்குங்கிறான். அப்போ தொழுகை நமக்கு நிம்மதியை தருது. எப்படி தருது? இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் உள்ள மிக சிறந்த உளவியலாளர்கள் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஸ்ட்ரெஸ் வந்துட்டா அவருக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி என்ன தெரியுமா? மாத்திரைகளை விஞ்சி மாத்திரை கொடுப்பாங்க. மாத்திரை தற்காலிகமானது. ஸ்ட்ரெஸ் வர்ற நேரம் மூளையினுடைய பிரெயின் ஷேக் அதிகமாகுது, மூளையோட வைப்ரேட் கூடுது. அந்த வைப்ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில ஹோமோன்களை சேஞ்சை ஏற்படுத்துறதுக்கான சில மாத்திரைகளை தான் கொடுக்குறாங்க. அந்த குளோனோசிபம் போன்ற சில டெப்லெட்டுகளை கொடுக்குறாங்க. அந்த டெப்லெட் எல்லாம் தற்காலிகமானது. மாத்திரை வேலை முடிஞ்சால் திரும்ப ஸ்ட்ரெஸ் ஆகிரும். ஆனால் உயர்ந்த மட்டத்தில் அமெரிக்கா போன்ற நாடுகளை, ஐரோப்பிய நாடுகளை ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு டாக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய தீர்மானம் என்ன தெரியுமா? ஃபிஷ் ஹேண்டிங், தூண்டல் போடுங்க அப்படின்றது. நீங்கள் ஒரு நாள் ஒரு நேரத்தை ஒதுக்குங்க, வாரத்தில் ஒரு நேரத்தை ஒதுக்குங்க, தூண்டல் போடுங்க. பெரிய பில்லியனர், அவன் பேரில் 60 கப்பல் ஓடிக்கிட்டு இருக்கும், 100 கப்பல் ஓடிட்டு இருக்கும், அவன் போய் தூண்டல் போட்டுக்கிட்டு இருப்பான், மீன் பிடிச்சிட்டு இருப்பான். கரைக்கு தேவைக்கு தூண்டல் போடலை, மனசுக்கு தேவைக்கு தூண்டல் போட்டிருக்கிறான். தூண்டல் போடுறங்கிற ஒரு 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 பிஹேவியர், ஒரு பழக்கத்தை ஏன் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் மைண்டை கன்வெர்ட் பண்ணுறதுனால. கொஞ்ச நேரத்துக்கு அவன் கடன் பிரச்சனை, கம்பெனி பிரச்சனை, பிஸ்னஸ் பிரச்சனை, பொண்டாட்டி பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை எல்லாத்தையும் விட்டுட்டு அதை மட்டும் பார்த்துட்டு இருக்கப்பறான். இழுக்குதா அப்படியே இழுத்துட பிடிச்ச அந்த மீனை கலட்டி திரும்ப ஆற்றுல எறிஞ்சிடுவான். எறிஞ்சிட்டு அடுத்த மீனை பிடிப்பான். இப்போ அவன் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. இதுதான் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் நம்பர் 1 மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான். அதை ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸுக்குள்ள முதலாவதாக கொண்டு வராங்க. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? ஒரு நாளைக்கு 5 தடவை மைண்டை கன்வெர்ட் பண்ணு. நாம் என்ன பெரிய ஒரு பதவி, நாட்டுக்கு ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, துப்புரவு தொழிலாளியாக இருந்தாலும் சரி,
நாம் கோடிக்கணக்கான வியாபாரம் நடக்கிற கடையை வச்சுட்டு இருந்தாலும் சரி, அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு தொழுகைக்கு வந்துட போகிறோம். என்ன நடந்தாலும் சரி, ஹலாஸ் தொழுகை எல்லாம் க்ளோஸ், வந்துட்டோம். எல்லா பிரச்சனையும் முதுகுக்கு பின்னால் அள்ளி போட்டுட்டு அல்லாஹ் அக்பர்னு தக்பீரை கட்டுறோம். சுஜூதில் நம்ம தூண்டல் போகிறத பார்க்குற மாதிரி பார்க்குறோம், ஓத வேண்டியதான் ஓதுறோம். அங்கே எந்த நினைப்பும் வராது. செக்கு பிரச்சனை, காசு பிரச்சனை, கடை திறந்திருக்கின்ற பிரச்சனை, பொண்டாட்டி பிரச்சனை, ஒன்றும் கிடையாதுங்க. அல்லாவோட பேசிட்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு 5 டைம்ஸ் 5 நேரம் நாம் உட்காரோம். அதில் நம்ம மைண்டை கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ முஸ்லீமுக்கு பிரச்சனை வருமா? பிரச்சனை இருக்குதா? அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆன்ல? அலா பிதிக்ரில்லாஹி தத்மீனுல் குலூப்ங்கறான். அல்லாஹ்வை தொழுவதில் உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி இருக்கிறது அப்படிங்கிறான். தொழுகையே இல்லாமல் இருந்துக்கிட்டு என்ன இந்த வாழ்க்கைங்கிறான். முதல்ல தொழுவ, அல்லாஹ்க்கு முன்னால் வந்து நில்லி உன் பிரச்சனையை அங்கே சொல்லி, ஒன்று மைண்டை கன்வெர்ட் பண்ணுறோம், இன்னொன்று சுஜூதில் நமக்கு நேரத்தை ஒதுக்கி லைஃப்பில் உள்ள நம்ம பிரச்சனைலாம் தலைவர்கிட்ட வைக்கிறோம். நம்ம தலைவர்கிட்ட அல்லாஹ்கிட்ட எடுத்து வைக்கிறோம், நம்ம இறைவன்கிட்ட எடுத்து முன் வைக்கிறோம். வச்சா நம்ம மனசில் பாரம் குறையுது, நம்ம மனசு கன்வெர்ட் ஆகுது. எவ்வளோ பெரிய நிம்மதி இது! என்ன ஒரு விஷயம். அடுத்தது என்ன? ஃபிசிக்கலாக நாங்கள் பார்த்தாலும் தொழுகையில் மைண்ட் ரிலாக்ஸ் இருக்குதுங்கிறாங்க. எப்படி ஃபிசிக்கலாக என்ன சொல்கிறாங்க? த டெக்ஸ்ட் புக் ஆஃப் பேசிக் ஆஃப் செல் பயாலஜி என்ற புக்கோட டாக்டர் கீத்மூர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நெற்றி பகுதி புவியீர்ப்பு விசையோடு நேரடியாக தாக்கம் செலுத்தும் போது பாசிட்டிவ் தாட்ஸ் தான் அதிகமாகுது, மைண்ட் ரிலாக்ஸ் அதிகமாகுதுங்கிறான் கண்டுபிடிப்பு. அப்போ இந்த புவியீர்ப்பு விசை நேரடியாக தாக்கம் செலுத்துகிற ஒரு ஸ்டேஜ் எங்கே இருக்குது? தொழுகையில் சுஜூதில் இருக்குது. நம்ம சுஜூதில் நெற்றியை கொண்டை நிலத்தில் வைக்கிறோம், புவியீர்ப்பு விசை நேரடியாக தாக்கம் செலுத்துது, பாசிட்டிவ் தாட்ஸை உருவாக்கக்கூடிய ஹார்மோன்கள் தலையில் என்ன செய்து உருவாகுது, மைண்ட் ரிலாக்ஸ் ஏற்படுது. இப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர்ங்கறான். நிச்சயமாக அந்த தொழுகை மானக்கேடான விடயங்கள், பாவமான காரியங்கள்ட்ட உங்களை பாதுகாக்கும். பாசிட்டிவ் தாட்ஸ் வந்தால் அதான் நடக்க போகுது. அப்போ குர்ஆன் என்ன சொல்லுதோ அதுதான் இப்போ கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? ஈமான் கொண்டு நல்லமல் செய்யி, நல்லமல்ல தொழுகை வருது, தொழுகையில் இரு, ஈமான் கொள்ளு, உனக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்குது, சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது அப்படின்னு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன செய்யுது? சொல்லி தருது. அப்போ நிம்மதியான வாழ்க்கைக்கு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தருது. அது மட்டும் இல்லை, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வழிகாட்டுதலை நமக்கு சொல்லித்தரான். என்ன வழிகாட்டுதல் அப்படின்னு சொன்னால், ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை நாங்கள் எப்படி முகம் கொடுக்கறது, எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை வைக்கிறான். என்ன வழிகாட்டுதல்னு சொன்னால், சூரத்து நிசாவில் 153வது வசனத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு இருந்த முஷ்ரிக்கீன்களிடத்தில் என்ன செய்கிறாங்க? பிரச்சாரம் பண்ணுறாங்க. நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேங்கிறாங்க. வேதக்காரர்களிடத்தில் என்ன செய்கிறாங்க? போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க, சில அத்தாட்சிகளை காட்டுறாங்க. கடைசியில் வேதக்காரர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் நபிங்கிறத நாங்கள் நம்பணுமா இருந்தால் அப்படியே எங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் மேலே போய்த்துடணும், அப்படியே மேலே போய் வரும்போது வேதத்தோடு வாங்க நம்புகிறோங்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசு கனத்து போய் ரொம்ப வேதனைப்பட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்குறாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை, அந்த மனக்கவலை அல்லாஹ் எப்படி தீர்க்க வைக்கிறான் பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யஸ்அலுக அஹ்லுல் கிதாப் அன் துனஸில அலைஹிம் கிதாப மினஸ் ஸமா. நபியே, வேதக்காரர்கள் உம்மிடத்தில் மேலே போய் வேதத்தோட வாழ்ந்து தான் கேட்டாங்க. ஆனால் ஃபக்கத் ஸஅலு மூஸா அக்பர மின் தாலிக், மூசா நபிக்கிட்ட இதை விட பெருசாக கேட்டாங்க. முஹம்மதே, உனக்கு நடந்த விஷயம் சின்னது தான். முதல்ல நம்ம என்ன செய்யணுமா? நமக்கு நடந்த விஷயத்தை சின்னதாக்கணும். நம்மளை விட எவ்வளவோ பாதிக்கப்பட்டாங்க மக்கள், நம்மளை விட அங்கே எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, அல்லது நம்மளை விட இன்னும் பெரிய, இந்த பிரச்சனையை விட பெரிய பிரச்சனை வராமல் விட்டுச்சேன்னு சொல்லி நடந்த பிரச்சனையை சின்னதாக்கணுமா? அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ்க்கு முடியாமலுக்கு இல்லை, மேராஜ் கூட்டிகிட்டு போன அல்லாஹ்வுக்கு அப்படியே முஹம்மதை என்றுட்டு முஹம்மது நபியை மேலே எடுத்து வேதத்தை கொடுத்து இறக்கிறதுக்கு அல்லாஹ்க்கு முடியாதா? முடியும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபக்கத் ஸஅலு மூஸா அக்பர மின் தாலிக், மூசா நபிக்கிட்ட இதை விட பெருசாக கேட்டாங்க. ஃபகாலு அரினல்லாஹ ஜஹரத்தன், அல்லாவே கொண்டாந்து காட்ட சொன்னாங்க. இப்போ என்ன சொல்ல போகிற? உனக்கு வேதம் தான் கொண்டாந்து காட்ட சொன்னாங்க. மூசா நபிக்கிட்ட அல்லாவே கொண்டாந்து காட்ட சொன்னாங்க. மூசா நபி எவ்வளோ பாடுபட்டு இருப்பாங்க. அப்படியா?
அப்போ எனக்கு ஒன்றும் பெருசாக நடக்கல, இப்போ மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிட்டு. இப்போ எவ்வளோ அழகான ஒரு வழியை இஸ்லாம் சொல்லி தருவார். நமக்கு நடந்த ஒரு பிரச்சனையை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா, தலையில் தூக்கிட்டு ஐயோ நடந்துட்டு இப்படி ஆகிப்போச்சேன்னு இருக்கக்கூடாது. சின்னது அவ்வளோதானே, பரவாயில்ல. இதுக்கு குஜராத் எவ்வளவோ நல்லோம், அங்கே குஜராத்தில் நடந்ததை பார்த்தா நமக்கு பரவாயில்ல, இன்றைக்கி மணிப்பூரில் நடந்ததை பார்த்தா நமக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும், நம்ம சிம்பிள் படுத்துறது, சின்னதாக்குறது. இது முக்கியமான ஒரு வழியாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன செய்யுது, சொல்லி தருது. அப்போ மன அழுத்தத்தை இல்லாமல் ஆக்கிறதுக்கு, பிரச்சனையை இல்லாமல் ஆக்கிறதுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தரது ஈமான் கொண்டு நல்லமல் செய், அவ்வளோதான். ஈமான் கொண்டு நல்லமல் செய். அப்போ ஈமான் கொள்றதுல கல்லா கதிர் நம்பிக்கை, மறுமை நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய மறுமை நாள் தீர்ப்பு எல்லாமே வரும். எல்லாத்துக்கும் தீர்ப்பு அல்லாஹ் வழங்குவானா இல்லையா? அப்போ மனசு ரிலாக்ஸ். அல்லாஹ் இதுக்கு கூலி தருவான், மறுமையில் அல்லாஹ் தண்டனை கொடுப்பான் அவங்களுக்கு, மறுமையில் இதுக்கு அல்லாஹ் கூலி தருவான், இதுக்கு நல்லா பரிசு தருவான் அப்படிங்கிற நம்பிக்கை. முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய நோய், துன்பம், வலா ஹுஸ்னின் வலா அதா வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதா ஹத்தா ஷௌகத்தை யுஷாக்குஹாங்கிறாங்க. ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய நோய், வேதனை, மனக்கவலை, மனச்சோர்வு, ஒரு முள்ளு தைக்கிறது, எல்லாத்துக்குமே இல்லா கஃபர் அல்லாஹ் ஹத்தாயாஹு, அவருடைய பாவங்கள் அழியுது அப்படிங்கிறாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வருது, ஒரு அந்தஸ்து எழுதப்படுது அப்படிங்கிறாங்க. அதுவும் முஸ்லீமில் தான் வருது. நமக்கு ஒரு அந்தஸ்து கூட, நமக்கு ஒரு கஷ்டம் வருது, முள்ளு தைச்சிட்டுங்க, நடக்கும்போது காலை இடறிட்டு இடிச்சிட்டு நாம் தான் போய் முட்டிக்கிட்டோம், தலையில் பட்டுட்டு கொஞ்சம் தான் நோகுது, என்ன எடுக்கணும், நம்ம ஒரு மூமின் என்ன எடுக்கணும், ஏதோ ஒரு பாவம் அழியுது, ஏதோ நமக்கு ஒரு அந்தஸ்து எழுதப்படுது. இப்போ என்ன பிரச்சனை நமக்கு, இப்போ என்ன கவலை இருக்க போகுது நமக்கு? அப்போ ஒரு மூமின் மறுமை நாளில் நீதி வழங்கப்படுவான், கூலி வழங்கப்படுவான், தீர்ப்பு வழங்கப்படுவான்ங்கிற நம்பிக்கை ஈமான்குள்ளத்தில் இருக்குதா இல்லையா? மறுமை பற்றிய நம்பிக்கை இருக்குதா இல்லையா? அப்போ நமக்கு எதுக்கு கவலை வரப்போகுது? ஒரு நாள் நம்ம கவலைப்பட வேண்டியதும் இல்லை, நம்ம வேதனைப்பட வேண்டியதும் இல்லை. எப்போவுமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டே போகலாம். எவ்வளோ பெரிய தலையில் பாரம் வந்தாலும், எவ்வளோ பெரிய இடி இழுத்தாலும் தூக்கி வச்சுட்டு ஹல்லி என்று போயிட்டே இருப்பான். ஹல்லி வல்லிய ஃபாய்தா ஐந்தல்லான்னு போயிட்டே இருப்பான். அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் மறுமையில் திறப்புறான், இதெல்லாம் திரும்ப கிடைக்க போகுது, அவ்வளோதான், சின்ன விஷயம், போயிட்டே இருக்கிறோம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பொறுமதியான ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை விட ரொம்ப சொஃப்டான மனநிலை உள்ள ஒருத்தரை நம்ம தேடி எடுக்கிறதும் கஷ்டம்தான். முஹம்மது நபி மௌத்தாகி ஆயிஷா நாய் தாங்க முடியுமாக இருந்தால் நமக்கு என்ன பிரச்சனை நடந்திருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். நமக்கு என்ன பிரச்சனை நடக்க போகுது? எதையுமே தாங்க முடியும், ஒரு மூமினால் கண்டிப்பாக முடியும். இதுதான் கலாக்கதிர் பற்றிய நம்பிக்கையும், மறுமை பற்றிய நம்பிக்கையும், இறைவன் பற்றிய நம்பிக்கையும், மலக்குமார்கள் பற்றிய நம்பிக்கையும், வேதங்கள் பற்றிய நம்பிக்கை, ரசூல்மார்கள் பற்றிய நம்பிக்கை நமக்கு நிம்மதியை தந்துக்கிட்டு, அதோட நல்லமல் தான் செய்யணும். நம்ம நம்ம பாட்டுக்கு இது சரியாப்படுது, அது சரியாப்படுது இல்லை, என்ன இப்போ இந்த காலத்துக்கு இது பொருத்தமான்ட்டு நம்ம பெய்த்த மனுஷனால் முடியவே முடியாது. அப்போ பாவங்களை விட்டு நம்ம ஒதுங்கணும். அப்போ அடுத்த ஸ்ட்ரெஸ் எங்கே வருது தெரியுமா? பாவங்கள், தவறுகள் செய்யும்போது நம்ம மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். அது இன்னொரு வகையான ஸ்ட்ரெஸ். ரசூல்லா தடுத்திருக்கிறாங்க, நாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, நாம் யாரும் கோவிக்கக்கூடாது. ரசூல்லா தாடியை வைக்க சொன்னாங்க, நாம் கொஞ்சம் ஷோட் பண்ணிக்கிட்டாலும் நம்ம மனசு அவதிப்பட்டு தான் இருக்கும். நம்ம தவறு செய்கிறோம், வெய்யி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, இந்த தாடியை விடுறது நமக்கு என்ன பிரச்சனை, வெய்யி வச்சுட்டு போ, இப்போ என்ன பிரச்சனைங்கிற, அதான் அந்த அமல் செய்கிறது, நல்ல அமல் செய்கிறது. ரசூல்லாவை பின்பற்றித்தான் நம்முடைய உடுப்பு எப்படி இருக்கணும். இன்றைக்கி பிள்ளைகள் முடி வெட்டிக்கிட்டு இருக்கிறது எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸ்ரங்கிறாங்க. கஸ்ரண்டால் என்ன? ஒரு பக்கத்தை சிரைத்து ஒரு பக்கத்தை வைக்கிறது. அப்படியே ஓரத்தை அப்படியே சிரைச்சிட்டு மேலே மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிற முடிய இன்னைக்கு பிள்ளைகள் வச்சுக்கி, வாப்பாமார் பிள்ளைகளை கொண்டு சலுங்கடையில் வெட்ட வைக்கிறாங்க, அல்லது பிள்ளை வச்சுக்கிட்டு இருக்க, அதை தடுக்கிற அளவுக்கு முதுகெலும்பு இல்லாத பெற்றோர்கள். ஒரு வாப்பா உமாவுக்கு பிள்ளைட முடி விஷயத்திலே தலையிட முடியாத அளவுக்கு தான் குடும்ப உறவு இருக்குது. அப்போ இது என்ன இஸ்லாம்? முடி வெட்டுறதுலேயே இஸ்லாத்தை நம்ம பின்பற்றல, தாடி வைக்கிறதுல இஸ்லாத்தை பின்பற்றல, உடுப்பு போடுறதுல இஸ்லாம் நம்மக்கிட்ட இல்லை. அப்போ நமக்கு பிரச்சனையும் பெறப்படாண்டா எங்கேருந்து வர்றது? பிரச்சனை இருந்தால் உனக்கு ஸ்ட்ரெஸ் தான், உனக்கு பிரச்சனை தான். பிரச்சனை இருக்குது, எங்கே பிரச்சனை இருக்குது? மனசை உறுத்திக்கிட்டு தான் இருக்கும். சிகரெட்டு குடிக்கிறவன் ஹலால் என்று குடிக்கல,
என்ன செய்கிற விடணும், இந்த நோம்போட விடுவோம், இந்த ஹஜ்ஜோட விடுவோம், இன்ஷா அல்லாஹ் வார மாதத்தோட விடுவோம்னு 50 வருஷம் ஆயிடும். கடைசியில் அதோடைய மௌத் வராது. தற்கொலைக்கு சமன். கொம்பனி நடத்துகிறான், சுற்றுறான், வீடி விற்கிறான், வீடி சுற்றுறான், வியாபாரம் பண்ணுறான், கடையில் விற்கிறான், குடிக்கிறான். அப்போ அவனுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குமா இல்லையா? என்ன இருந்தாலும் அவன் மனசை உறுத்திக்கிட்டு தான் இருக்கேன். அவர் வெளியில் என்ன பெரிய பெருமாப்பு பேசினாலும் சரி, உள்ளுக்குள்ளே என்னென்றாலும் நான் ஒரு குற்றவியல்தாள், ஒரு குற்றவாளி தான், நான் தவறு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். மனசை உறுத்துமா இல்லையா? என்ன தவறாக இருந்தாலும் சகோதரர்களே, ஒரு மார்க்கத்துக்கு முரணான ஒரு விஷயத்தை நம்ம மனசாட்சிக்கு திருப்திப்படுத்தி வச்சிருந்தாலும் மனசில் ஸ்ட்ரெஸ் தான். இப்போ என்னன்னா, நாங்களே நம்மளை ஆறுதல் படுத்துகிறேன். என்ன ஆறுதல்? ஊரில் இல்லாதா? அப்படி பார்க்க போனால் ஆறுதான் சுத்தம், அப்படி பார்க்க போனால் ஆப்பா ஆறு மிச்சம். இதைத்தாண்ட எல்லாரும் செய்கிறாங்க. மௌலவியை சிகரெட்டு குடிக்கிறாரு, இங்கே பெரிய ஒரு அசரத்தை பொன் பிடிச்சிட்டாரு. இப்படி நாம் இன்னொருத்தரை சாட்டு வச்சுட்டோம்னு சொன்னால் அது நம்மளை நாங்களே ஏமாற்றிக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். ஏமாற்றக்கூடாது, நாங்கள் நம்மளை ஏமாற்றக்கூடாது. மார்க்கம் சொன்னால் உயிரே போனாலும் கரெக்டாக இருக்கணும், விட மாட்டேங்க. அல்லாஹ் ரசூலுடைய வாழ்க்கையை உயிரே போனாலும் விட மாட்டேன், இதுதான் என்னுடைய ஸ்டைல். ஆமாம், மார்க்கத்தில் நமக்கண்டு தந்த வழிகாட்டுதலுக்காக நாம் சந்தோஷமாக உயிரை கொடுத்தாலும் நிம்மதியாக போய் சேருவோம். இருந்தாலும் திரும்ப மௌத்தாக தானே போகிறோம். இதுக்காக மௌத்தானா சொர்க்கமாவது கிடைக்க போகுது, இதுக்காக மௌத்தானால் மறுமையில் பெரிய ஒரு வெற்றியாவது கிடைக்க போகுது. விடக்கூடாதுங்க. நம்ம உரிமை, நம்ம மார்க்கம், நம்ம கலாச்சாரம், அதற்காக வேண்டி நாங்கள் எப்போவுமே போராடணும். அல்லாஹ் தாலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வான். இது இல்லாமல் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தை சரியாக பின்பற்றி ஈமான் கொண்டு நல்லமல் செய்யக்கூடிய